இந்த மாதிரி வெட்டிங்ல அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்பா நீங்க அழாதீங்க, நீங்க மட்டும் அழுதீங்கன்னா அப்புறம் நானும் சேர்ந்து அழுதுருவேன். இல்ல நீங்க என்ன பாக்காதீங்க. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க என்ன பார்க்காமலே இருங்க. இங்க பாருமா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஒருவேளை உனக்கு அது வேணா என் கூட வந்துரு. அப்பா உன்னை பாத்துக்கிறேன், சரியாமா? நீ இதை சாப்பிடுவல்ல, உனக்கு பிடிக்கலனா நீ சாப்பிடாத, உடனே துப்பிரு, சரியா? என் செல்லம், சைஸ் கரெக்டா இருக்கா? அவ்வளவுதான். குட் மார்னிங் டீச்சர். ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட இப்படிதான் சொல்லணும். குட் மார்னிங் டீச்சர். ஐயோ, பாத்து இப்படி இல்ல, இரு. ஏசுன் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு ஸ்கூலுக்கு அனுப்புறதா? அடுத்த வருஷம் அனுப்பலாமே, என்ன அவசரம்? என்ன உளறிட்டு இருக்க? எத்தனை நாள் அவளை வீட்லயே வச்சிருப்பா? வளர்ந்து கல்யாணம் ஆகி அவன் புருஷன் வீட்டுக்கு ஒரு நாள் போறான். பைத்தியம் உங்க அப்பா. செல்லக்குட்டி, உன்னால ஸ்கூலுக்கு போக முடியுமா? என்னால முடியும். ஜாங்கன் கூட போயிருக்கானே. ஜொங்கன் போனா என்ன, போகாட்டி என்ன? நீ ஜொங்கன் கூட பழகுறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் ஸ்கூலுக்கு போகணும்பா. சரிமா, நீ இப்ப ஸ்கூலுக்கு போ. ஒருவேளை உனக்கு பிடிக்கலனா திரும்ப வந்துரு. நேரா வீட்டுக்கு ஓடி வந்துரு, சரியா? அப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே. செல்லக்குட்டி, நாளைக்கு நல்ல வேகமா ஓடுவல? நான் தான் முதல் இடத்துல வருவேன். முதலமா? ரெடி இரு. ரெடி செட் கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க பாரு, நீ ஒண்ணு போட்டியில ஜெயிக்க வேணாம். ஒருவேளை உனக்கு பிடிக்கலனா யோசிக்காம அப்பா கிட்ட ஓடி வந்துரு. அப்பா நாளைக்கு உன் பின்னாடியே தான் இருப்பேன், சரியா? ரெடி செட் கோ. அதுக்குள்ள ஓடிட்டா. வா போலாம். திரும்பவும் நம்ம ரொம்ப சீக்கிரம் இங்க வந்துட்டோம்ப்பா. இவ்ளோ கூட்டம். எதுக்கு எல்லாரும் முந்திட்டு வரணும்? முன்னெச்சரிக்கையா இருக்காங்கன்னு இவ்ளோ ஓவரா பண்றாங்க. கும்யா